ஒரு நாள் இரவு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஊர் மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக வீதியிலே வலம் வருகிறார்கள். அப்பொழுது வீதி ஓரத்தில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து பேச்சு தப்தது கேட்கிறது. அந்த வீட்டில் உள்ள ஒரு தாய் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறாள், மகளே, நாம் பால் கறந்து வைத்திருக்கிறோம், நாளை காலையிலே விற்பனை செய்வதற்காக. அதிலே கொஞ்சம் தண்ணீரை கலக்கிவிடு, அப்பொழுதுதான் அதிகமாக நமக்கு விற்பனையாகும், நமக்கு பணமும் வந்து சேரும் என்று சொல்கிறாள். அதற்கு அந்த மகள் சொல்கிறாள், வேண்டாம் அம்மா, நாம் அப்படி பாலிலே தண்ணீர் கலந்து விற்கக்கூடாதல்லவா, நம்முடைய ஹலீஃபா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் தானே என்று சொன்ன பொழுது, ஹலீஃபா எப்போது பார்க்கவா போகிறார், நீ பாலிலே தண்ணீரை கலந்து விடு என்று சொல்லி அந்த பெண்மணி தாயார் சொல்கிறார். ஆனாலும் அந்த மகள் பிடிவாதமாக சொல்கிறாள், கலீஃபா பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார், அவருடைய பார்வைக்கு நாம் மறைக்க முடியுமா என்று சொல்லி பாலிலே தண்ணீரை கலக்க மறந்து விட்டாள். அடுத்த நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு தன்னுடைய காவலாளி அனுப்பி அந்த தாயையும் மகளையும் வரவைக்கிறார்கள். அங்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேற்று இரவு அவர்கள் கேட்ட செய்தி, அவருடைய வீட்டிலிருந்து வெளியிலே அவர்கள் நின்று கேட்ட செய்தியை அந்த மக்கள் முன்னிலையிலே அவர்கள் அறிவித்துவிட்டு, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மகளுக்கு என்னுடைய மகனை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனை அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தவர்கள். அவர்களுடைய குடும்பத்தொடர்பு நெருங்கிய உறவினர்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஹலீஃபாக்களிலே இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வழியிலே வந்தால் ஷைத்தான் மறுவழியாக ஓடி விடுவான் என்றார்கள். அப்படியெல்லாம் சிறப்புக்குரிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த பெண்மணி அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய தாயினுடைய சொல்லை தட்டியது காரணத்தினால்தான் அவளுக்கு அந்த பெரிய பாக்கியம் கிடைத்தது. அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை எளிதாக்கி விடுகிறான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியேறுவதற்குரிய தக்குவாவை நமக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.